நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. இன்றைக்கு இப்பொழுது நன்றி சொல்றோம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம கர்த்தர் அழைச்சிட்டு சொல்றார், நீ எப்படி பெருகு தெரியுமா? பூமியில் இருக்கிற தூளை போல நீ பெருகுவ. நீ எப்படி பெருகு தெரியுமா? கடற்கரை மணலை போல நீ பெருகுவ. நீ எப்படி பெருகுப்பன்னு தெரியுமா? நட்சத்திரத்தை பாரு, என்ன கூடுமா அவ்வளவாய் நீ பெருகுவ. ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரோ அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு அப்படி செய்து ஒருவனுக்கு இப்படி செய்து தேவன் அல்ல. நீங்க முற்றிலுமாய் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. உன்னதரை உம்மை துதிப்பே, உம்மையே என்றும் துதிப்பேன். உன்னதரை உம்மை துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. அல்லேலூயா. ராஜாவை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னதரே உம்மை துதிப்பேன், உம்மையே என்றும் நினைப்பேன். உன்னதரே உம்மை நினைப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் கைகளை தட்டி இப்ப மியூசிக் மட்டும், மியூசிக் இந்த பாட்டுக்கு தக்கவாறு மியூசிக் போடணும். இம்மட்டும் உதவி நீரே, இதுவரை நடத்தி நீரே. இம்மட்டும் உதவி நீரே, இதுவரை நடத்தி நீரே. இந்நாள் வரை காத்தீரே, எந்நாளுமே சுமப்பீரே. ஓ சுமப்பீரே. உன்னதரை உம்மை நினைப்பேன். அந்த பக்கம் எல்லாம், அந்த பக்கம் எல்லாம், பின்னால எல்லாம் கை தட்டி இப்படி கை தட்டுங்க, இப்படி ஓசை வரட்டும். ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்றிக்கெல்லாம் நன்றி ராஜா. கை தட்டிக்கிட்டே இருங்க. மியூசிக் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், எப்பொழுதும் உன் கண்களை எந்தன் மேலே வைத்தீரே. எப்பொழுதும் இப்பொழுது உன்னதரை உம்மை நினைப்பேன், நான் உம்மையே என்றும் துதிப்பேன். எல்லாரும் கை தட்டி ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா.
அப்படி கைகளை தட்டி வீசி பலவீன நேரங்களில் புது பலத்தை எனக்கு தந்தி, இடைவிடாமல் துதிக்க வைத்தீர், தடையில்லாமல் ஜெபிக்க வைத்தீர். ஓஹோ, உன்னதரே உம்மை நினைப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். உன்னதரே உம்மை நினைப்பேன், வேகமாய் கைகளை தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. இன்றைக்கு இப்பொழுது நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி. அடியால் ஒரு சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறாரு, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் திங்கக்கிழமை எங்கள் வாசலில் வருஷம் பூரா 20 வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறோம். பூட்டி வச்ச வண்டியில் சாவி வச்சுருந்தோம். வண்டி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் மனுஷி தானே, அந்த மனுஷத்தில் கொஞ்சம் மனசு நொந்திருந்தேன். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். மேரேஜுக்கு போயிட்டு லேட்டாகி வந்தார். காலையில் ஃபோன் எடுத்தாப்புல பாஸ்டருக்கு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். நானும் ஜெபம் பண்ணினேன். ஆனாலும் கண்ணீர் விட்டுட்டேன். கண்ணீர் விடக்கூடாது, இது என்ன பெருசுன்னு. ஏன்னா நம்ம சாப்பாட்டிலே கை வைக்கிறானே அப்படின்னு. பால் அடிக்கிற வண்டி இல்லைன்னா எங்களால் என்னமே பண்ண முடியாது. கழனி தண்ணியிலேருந்து பால் அடிக்கிறது எல்லா வேலைக்கும் இந்த வண்டி தான் தூங்கி வச்சு நைட்டு வரைக்கும். அதனால் என் மனசு கொஞ்சம் நொந்தது. பழையபடி தேத்திக்கிட்டேன். அப்பாட்ட ஜெபம் பண்ணேன். நானும் 4 நாளாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நேற்று நைட்டு அற்புதமாக வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரரே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை கூட ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி. என் பேத்தியும் என் மருமகனும் மகனும் வந்திருக்காங்க. குடும்பத்தோடு வந்து நாங்கள் சாட்சி சொல்லணும் கட்டோலிக்கிற ஜபத்தில்னு சொல்லி. என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி 3 பெண் குழந்தைங்க இருக்குதுங்க. நான் நல்லபடியான வேலை எதுவுமே இல்லை. தேங்காய் உரிக்க போவான், சென்ட்ரிங் வேலைக்கு போவான். ரொம்ப நாளாக அவனுக்கு ஒரு ஆசை, நான் எப்படியாவது நான் போலீஸை ஆகணும். எனக்கு அதுக்குள்ளே ஒரு 2 ட்ரிப்பு அவன் ட்ரைனிங் போயிட்டு வந்து 2 ட்ரிப்பும் தோல்வி ஆயிடுச்சு, கிடைக்கலைங்க. ரொம்ப நொந்து போனான். அப்போ அந்த நம்ம ஜபத்துக்கு வரவருக்கும் கூட அன்பழகன் அவர் சகோதரர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் ஒரு ஆறுதலான வார்த்தை, அக்கா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நம்ம ஆண்டவருடைய கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு, ராஜசேகருக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ போன மாதத்தில் வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ட்ரைனிங்கில் செலக்ட் ஆகி அவன் இன்றைக்கி வேலைக்கு போய் இப்போ 1 வாரம் வேலை செஞ்சு கர்த்தருடைய கிருபை அந்த வேலை கிடச்சிது. நான் அநேக நாட்கள் ஆண்டவரத்தில் கண்ணீரோடு இருந்தேன். 3 பெண் குழந்தைங்கப்பா. நாங்கள் வயசான காலத்தில் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு அவங்கள தாங்க முடியும், நீங்கள் தான்ப்பா அவனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கணும்னு சொல்லி அநேக நாட்கள் நான் கண்ணீரோடு ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு பயங்கரமான ஒரு விடுதலை, அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அது ஏசாயா எழுதின புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். உலகம் முழுவதும் அவர்களுடைய சந்ததிதான் நிரம்பி இருக்கிறது. இந்த ஆபிரகாம் யார் என்றால் விக்கிரக ஆராதனையிலே மூழ்கின ஒரு குடும்பம். இவனுடைய தகப்பன் பேர் தேராகு. அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்தான். அநேக பிள்ளைகள் இருந்தாங்க தேராகுக்கு. ஆனால் குறிப்பிட்டு
ஆபிரகாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். யோசுவா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இங்க பாருங்க, பூர்வகத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் வேற தேவர், இஸ்ரவேல் தேவன் அறியப்படல. அவங்க வேற தேவர்களை ஆராதித்தார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்தார்கள். ஒரு இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்தார்கள். இந்த வெளிச்சமுள்ள தெய்வம் அவர்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் அதே தேராகு வயிற்றில் பிறந்த ஆபிரகாமை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அவன் மேல ஆசீர்வாதத்தை வைத்து பெருக பண்ணினார். அவனை ஆசீர்வதிக்கும் போது கவனிங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்க. எப்படி ஆசீர்வதிக்கிறானா, என்னிலும் பெரியவன் வேற ஒருவனும் இல்லை, என் பேர்ல தானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி, பாருங்க, சத்தியம் பண்ணுகிறார், ஆணையிடுகிறார், தன்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லாதபடியா தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். தலைக்கு மேல கை தட்டுங்க. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறியது தேவனுடைய மகனே. நாம் யார்? ஒரு காலத்தில் புறஜாதிகள், கிறிஸ்துவை அறியாதபடி காணியாற்றுக்கு புறம்பே இருந்தோம். தாவீது சொன்னது போல பயங்கர குழியில் உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய வாயில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இன்னைக்குள்ள வாக்குத்தத்தங்கள் என்ன? நீங்கள் பெருகுவீர்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த ஆபிரகாம உலக பிரகாரமாய் கர்த்தர் பெருக செய்தார். இந்த ஆபிரகாம ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் பெருக செய்தார். இந்த ஆபிரகாம உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் பெருக செய்தார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 54வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீ தான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இது கவனிங்க, இந்த சபைக்கு அப்படியே நிறைவேறிச்சு. கையை உயர்த்தி, நான் வாடகை வீட்டில் இருந்தேன், ஒரு சின்ன இடத்தை கொடுத்தார். அதற்கடுத்து இந்த முன்பகுதியெல்லாம் கொடுத்தார். இடது பக்கம் இப்படி புல்பிட்டுக்கு இடது பக்கம் கொடுத்தார். இன்னும் இடது பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு, கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆமா, அருமையானவர்களே, பஞ்சகாலம், எல்லா பக்கமும் பஞ்சகாலம். அந்த பஞ்ச காலத்துல பிள்ளைகளை திங்கிற காலம். எலியா சொல்றார், சாரிபாத் விதவை வீட்டுக்கு போறார், 2 விரவு பிறக்கிறார். சொல்றாரு, முதல்ல ஒரு அடைய சுட்டி எனக்கு கொண்டு வா. கொடுத்துட்டு திரும்பும் போது அவர் சொல்றாரு, பஞ்ச காலம் முழுவதும் பானையில, சொல்லுங்க, மாவு குறையும் இல்லை, எண்ணெய் குறையும் இல்லை. கையை உயர்த்தி பெருகிட்டே இருந்தது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவின் காலம். ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார். அவர் பேர் தீர்க்கதரிசின்னு இருக்குது. அவங்க மனைவிய கடன் வாங்கினவங்க பிடிக்க வர்றாங்க. பணத்துக்கு பிறகு பிள்ளைகளை அடிமையாயிட்டா. அவ முறையிடுறார். அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, ஒரு கூட எண்ணெய் இல்லாம வேற ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரத்தை வாங்கு, கதவை அடைச்சிக்கோ, பாத்திரத்துலலாம் எண்ணெயை ஊற்றி, ஆமாம், எண்ணெய் எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றி, பாத்திரம் இல்லைன்னு சொல்லும்போது என்ன நின்றுச்சு. கையை உயர்த்தி, உடனே விற்று கடனை கொடுங்கிறார். அதாவது ஒரு பெரிய பெருக்கம். ஒரு குடம் எண்ணெய் 200 பாத்திரத்தையும் நிரப்பி பெருகணும்னு சொன்னா கட்டாயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெருகுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார், மலை பிரசங்கம். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அவர் செய்யும், ஜனங்களை பட்டினி அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லைப்பா, ஆகாரம் கொடுக்கணும், நீங்களே கொடுங்கிறார். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. 300 பணத்துக்கு போய் வாங்கினாலும் இவங்களுக்கு கொடுக்க முடியாதேங்கிற. அப்பவும் சொல்றாரு, ஒரு பையங்கையில் 2 மீன் 5 அப்பம் அப்படியே பெருகுச்சு. அது பெருகுனது உண்மை என்றால் உங்களுடைய வாழ்க்கை பெருகும். ஹல்லேலூயா.
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கம் முடிச்ச உடனே ஒரு பையன்கிட்ட 7 அப்பம் தான் இருந்தது, சிறு மீன் இருந்தது, சின்ன மீன் இருந்தது. இதையும் ஆண்டவர் பெருக செஞ்சார். சாப்பிட்டது எத்தனை பேர் தெரியுமா? 4000 பேர் சாப்பிட்டு 7 கூட நிறைய மீதி எடுத்தாங்க. மாபெரும் பெருக்கத்தை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம கர்த்தர் இப்படி அழைச்சிட்டு சொல்றார், நீ எப்படி பெருகுவ தெரியுமா? பூமியில் இருக்கிற தூளை போல நீ பெருகுவ. நீ எப்படி பெருகு தெரியுமா? கடற்கரை மணலை போல நீ பெருகுவ. நீ எப்படி பெருகுப்பன்னு தெரியுமா? நட்சத்திரத்தை பாரு, என்ன கூடுமா அவ்வளவாய் நீ பெருகுவ. ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்க கேட்போம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி என்றென்றைக்கும் கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் பாருங்க, போய் நடப்பா. ஒவ்வொரு இதையும் சொல்றார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பெருகுவீங்க. பூமியிலே அகலம் நீளம் எவ்வளவு நீளமோ அதெல்லாம் நடந்து திரி, அதெல்லாம் உன்னுடையதாக இருக்குன்னாரு. நீங்க படிச்சு பாருங்க, அற்புதமா இருக்கும். சமாதானத்தில் நீங்க பெருகுவீங்க. நான் சொல்ல ஆமேன்னு சொல்லணும். சந்தோஷமான வாழ்க்கையில் நீங்க பெருகுவீங்க. ஆமா, சரீரத்தில் ஆரோக்கியத்தில் நீங்க பெருகுவீங்க. ஆசீர்வாதத்தினால் பெருகுவீங்க. உடைய எல்லைகளில் கர்த்தர் பெருக்கத்தை தருவார். உடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தினால் உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க. பொருளாதாரத்தினால் நீங்கள் பெருகுவீங்க. உங்களுடைய தொழில் காரியங்கள் பெருகும். ஆவிக்குரிய வரங்களால் வல்லமையினால் நீங்க பெருகுவீங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபை ஒரு ஆத்துமாக்களின் திரட்சியினால் பெருகும். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை. சபைக்கு ஆண்டவன் கண்ணை மூடும் போதெல்லாம் சொல்லுவார், திரளான ஜனங்களை தருவேன்னார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் வர்றாங்களாம். எங்கேருந்து வாரீங்க? இவ்வளோ பெரிய கூட்டம் எங்கேருந்து வாரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வராங்களாம். தரிசனத்தில், இதெல்லாம் தரிசனத்தில் நடக்கிற காரியம். கையை உயர்த்தி மறுபடியும் நீ எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றோம். இவ்வளோ கூட்டமாக. எங்கேருந்து வாரீங்க? பொள்ளாச்சியில். எங்கேருந்து வாரீங்க? மீனாட்சிபுரம், இந்த கேரளாவிலேருந்து வரோம். இப்படிலாம் சபைக்கு 4 திசையிலேருந்து ஜனங்களை தரப்போறார். ஆயத்தமா 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 ஆயத்தமா. நீங்க என்கிட்ட ஆவியானவர் பேசினார், உன் ஜனங்கள் பெருகுவார்கள், நீயும் பெருகுவாய், உன் ஜனங்களும் பெருகுவார்கள். பக்கத்தில் பார்த்து கையை நீட்டி சொல்லுங்க, நீங்க பெருக போறீங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்தேன். கல்யாணம் ஆகலை எனக்கு. 1 வருஷம் கல்யாணம் இருக்க முன்னால ஊழியம் செய்தேன். ஒரு சின்ன வீடு. சிஸ்டர் மலர் இருக்காங்க. மலருடைய மாமா வீட்டில் தான் 300 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து நடத்தினேன். 1 வருஷம் கழிச்சு இதே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது தூத்துக்குடியில் உள்ள ஊழிய அழைப்புள்ள பாஸ்டமாவை எனக்கு மனைவியாய் தந்தார். இன்னைக்கு நம்முடைய சபையை பாருங்க, பிள்ளைகளிலேயும் பெருகியிருக்கோம், ஆத்துமகளிலையும் பெருகியிருக்கிறோம். கைகளை தட்டி 3 பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறார். 3 பிள்ளைகளும் ஊழியம்தான். ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரோ அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு அப்படி செய்து ஒருவனுக்கு இப்படி செய்து தேவன் அல்ல. நீங்கள் முற்றிலுமாய் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்பிடிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். முதலாவது இவனை பெருக பண்ணுறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன இடம் அறியாம போனான். ஒரு குழந்தையை போல வா அப்படின்னா எங்க போகணும் அப்படிலாம் கேள்வியே கேட்கல. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் கீழ்ப்படிந்து போகும் இடம் என்னதென்று அறியாம போனான். கர்த்தர் அவனை பெருக செய்தார். வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கவனிக்கிறீங்களா? இதுலதான் ஆசீர்வாதம். கேள்வியே கேட்கல. குடும்பத்தோடு இருக்கிறான். அவங்க அப்பா விக்கிரக ஆராதனைக்காரரு. அவங்க கிட்டலாம் கர்த்தர் பேசல. ஆனா ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. அப்படியே வந்தான்.
அவர் பேசின காரியம் ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதுல தான் திட்டமா பேசுறார். 1, 2, 3 இந்த பேசி 7 ஆசீர்வாதத்தை அவன் தலைமையில வைக்கிறார். வாசிமா. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ கேள்வி கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்னடா இது, இனத்தை விட சொல்றாரு, தேசத்தை விட சொல்றாரு, நான் காண்பிக்கும் இடம் அப்படிங்கிறாரு. என்ன இடம்னு தெரியல. அதான் எபிரேயர் பவுல் சொல்றாரு, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது தான் போகும் இடம் என்னதென்று அறியாம கீழ்ப்படிந்து போனா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் இருதயத்தை குழந்தை இருதயமா எதிர்பார்க்கிறார். கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கிறவன் அப்படியே தான் இருப்பான். அவன் இருக்க 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 குறைஞ்சி போவானே தவிர மேலே வர முடியாது. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க நீ யாரு? அவர் குயவன், நீ களிமண். ஹல்லேலூயா. ஒன்று சொல்றேன், ஒரு கேள்வியும் கேட்கல. என்னைய போ சொல்றீங்களா, நான் போறேன் அப்படின்ட்டு வந்தான். இப்போ சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. அவங்க ஒருவனாய் இருக்கையில் அவங்கள அழைத்து அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள பெருக பண்ணினேன். அப்படின்னா நான் உங்களையும் பெருக பண்ணுவேன். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களையே நாம பார்க்கணுமாமா. உலகம் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததி தான் பெருகி இருக்கிறது. யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், இஸ்லாமியர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததிகள். எப்படி பெருகினதுக்கு அடையாளம் என்னத்தை கண்டுபிடிச்சார்? கீழ்ப்படிதலை கண்டுபிடிச்சார். அருமையானவர்களே, ஒரு தேவ மனுஷனுடைய ஊழியத்தை நான் பார்த்தேன். அவர் ஊழியம் செய்யும்போது நான் வாலண்டியராக இருந்தேன். ரெய்னாட் போங்கர் 1992 கோயம்புத்தூருக்கு வந்தார். பெரிய செல்வந்தர், ஜெர்மனி நாட்டில் அவங்க அப்பா பெரிய செல்வந்தர், ஒரே மகன் ரெய்னாட் போங்கர். அவர் ஆண்டவர் ஆப்பிரிக்காவுக்கு போ, கருத்த இனங்கள் மத்தியில் நீ போ. அவங்க அப்பா சொன்னாராம், நீ இப்படி பணம் அனுப்பிக்கிட்டு இருந்த இந்தியாவுக்கு இப்போ போன்னு சொல்றியப்பா, போறேன்னு சொல்றிய, உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த டச்சும் கிடையாது, அப்படி போனார். ஆப்பிரிக்காவில் போய் ஒரு சின்ன வீடு இப்போ 300 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்திருக்காரு. $300 கொடுக்க முடியல அவரால். அழுதுருக்கிறார். எவ்வளவு நான் செல்வந்தர், எவ்வளவு எல்லாம் அள்ளி கொடுத்தேன், வறட்சியாக இருக்கனே, அழைச்சது உண்மைதானா அப்படின்னு உபவாசம் போட்டு கேட்டாராம். எனக்கு இந்த 300 ரூபா தேவையை சந்திக்க முடியல, இந்த காலி பண்ண சொல்கிறாங்களே. ஆண்டவர்கிட்ட பேசினானா, நீ 300 ரூபாயா கேட்குற, நான் உனக்கு 3 கோடி ரூபா தரேன்னாராம். அடுத்து இவர் சொன்னாராம், அடுத்து பதில், எனக்கு 3 கோடி ரூபா தாரீங்களா? ஆண்டவரே 3 கோடி ரூபா வேண்டாம், 3 கோடி ஆத்துமாக்களை தாங்கன்னு கேட்டாராம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த ரெய்னாட் போங்கருடைய புஸ்தகத்தை நான் படிக்கும் பொழுது அவருடைய ஸ்டெப்பாக கர்த்தர் வைத்திருக்க, அவருடைய ஊழியத்தில் 3 கோடி ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். 1992 கோயம்புத்தூருக்கு வவுசி மைதானத்தில் வரும்பொழுது 10 லட்சம் ஜனங்கள். அந்த கிரவுண்டே 5 லட்சம் ஜனங்கள் தான் பிடிக்கும், அவ்வளோ கூட பிடிக்காது. ஆனால் ரோடு, மேடி, அந்த ஸ்கூலு, ஸ்டான்சன் ஸ்கூலு, ஹைஸ்கூல், எல்லா பக்கமும் ஜனங்கள். கோயம்புத்தூரை ஸ்தம்பித்து போச்சு. அதுக்கு பிறகு யாருக்கும் பர்மிஷன் கிடைக்கலன்ட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் இந்த மகனை போ, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார், ஆசீர்வதிச்சு பெருக பண்ணினார், தேசத்தை கலக்கினார். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்க. அவர் கீழ்ப்படிந்தார். அவர் தேவனாக இருந்தும் ஆமாம் அந்த அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அதாவது மரண பரியந்தமுக்கும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினாராம். கையை உயர்த்தி பிலிப்பியர் 2:8 இந்த வசனம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கீழ்ப்படிங்க, உங்களை பெருக பண்ணுவார். சந்தேகப்படாதீங்க, எப்படின்னு நினைக்காதீங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு சந்தர்ப்பம். 2வது, கர்த்தரை இவனை மாதிரி விசுவாசிக்க யாராலையும் முடியாது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் தான்
கைகளை உயர்த்தி உரலே. கிறிஸ்தவ வாழ்க்கை வச்சு இந்த பணத்தை வச்சு செய்யறது இல்லை, பொருளாதாரத்தை வச்சு, விசுவாசம் தான். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் என்று 17வது வசனத்தில் பேர் வச்சிருக்கிறார். அவர் அவிசுவாசப்பட்டதே கிடையாது, குழந்தை மாதிரி அப்படியே விசுவாசித்தார். அவர் என்ன விசுவாசித்தாரோ அது அப்படியே நடந்தது. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, அவர் விசுவாசிக்கும் போது கையளவு கூட அவருக்கு இடம் இல்லை, குழந்தையும் இல்லை. அந்த வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 5வது வசனம் படிமா. இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, எப்படி பாருங்க, பிள்ளை கிடையாது, ஒரு கையளவு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. வாக்குத்தத்தம் சொல்றாரு, நீ நடக்கிறது உனக்கு தருவேன், உன் சந்ததி இவ்வளவாய் பெருகுங்கிறாரு. அது அப்படியே விசுவாசித்தார். கையை உயர்த்தி கொடுத்த பிள்ளைய கேட்கிறார் பழியா, ஆனாலும் இந்த மரித்த பிள்ளைய கூட ஆண்டவர் எழுப்புவார் என்று கொடுத்தாராம். அப்படியே செய்தார். கையை உயர்த்தி பிள்ளை அவர் தகனபலி கேட்கிறாரு ஈசாக்க, நான் கொடுத்தாலும் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அந்த பிள்ளைய கூட அந்த துண்டுல கூட ஒரு உயிரோடு ஒரு மகனை எழுப்புவார். வாசிமா. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப, என் பையன் மரிச்சு போனாலும் அதுல இருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாகனையா மீட்டு கொண்டாராம். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாருங்க அவருடைய விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு வரணும். பிரிந்தா ஜாக்சன் என்ற ஒரு அக்கா வச்சு நாங்கள் மீட்டிங் நடத்தினோம். இவங்க வாரங்கால் வாரங்கால்னு ஆந்திராவில் ஒரு மாநிலத்தில் பேக்கரி வச்சு நடத்தினாங்க. அவங்க சொந்த ஊர் இடையன்குடி, திருநெல்வேலி பக்கம் இடையன்குடி. இந்த இடையன்குடியிலேருந்து அவங்க ஆந்திராவுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் கம்பெனி வச்சுருக்காங்க, 1.5 கேக்கு கம்பெனி. ரொம்ப லாஸ் ஆயிட்டு. ஆனால் இவர் ஆண்டவர் அறியலை. பெயர் கிறிஸ்தவர், வெத்தலை பாக்கு போடுவார், சிகரெட் குடிப்பார், ட்ரிங்கு யூஸ் பண்ணுவாங்க. வியாபாரத்தில் கெட்டிக்காரங்கள இருந்த இவங்களுக்கு திடீர்னு பல நஷ்டம் தலை கவுந்து துண்டக்கான துணியக்கானன்னு அப்படி விட்டுட்டு மறுபடி இடையன்குடிக்கு வந்துட்டாங்க. இங்கே இவங்களுடைய சோதனை காலத்தை பார்த்து அப்போ தான் அவங்க ஆண்டுக்குள்ளே இப்போ மறுபடி அப்படி பைபிள் படிக்கவும் ஜெபம் பண்ணவும் உபவாசிக்கவும் அளவும் எப்படி இருந்த ஆண்டவரே, நாங்கள் இங்கே வந்துட்டோமே, இங்கே என்ன தொழில் பண்ண. அவர் உபவாசித்து ரட்சிக்கப்பட்டு அழுத பிறகு கர்த்தர் பேசினாராம், வாரங்காலுக்கே நீ மறுபடி போ, உன் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன்னாராம். அதே மாதிரி அந்த பிரித்தா அக்காவுக்கு அவங்க வீட்டுக்கார அவங்க மனைவிக்கும் சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே தரிசனம். அவங்க திரும்ப வாரங்காலில் போய் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். 1 கோடிக்கு மேலே வாகனங்கள் வைத்திருக்காங்க. அவங்க அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு, இந்த ரட்சிப்பை சொல்கிறதற்கு, தன் கடனில் இருந்து தற்கொலையிலிருந்து கர்த்தர் உயிரோடு வச்சார்னு ஆந்திரா மாநிலம் முழுவதும், குண்டூர் அந்த பகுதி பூரா அவங்க ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருடைய மனுஷன் டொனால்டு ஆபிரகாம் அவரை வைத்து வவுசி பார்க்கில் கூட்டம் நடத்தினாங்க. அதுலேயும் நான் வாலண்டியராக இருந்தேன். கண்ணால் பார்த்தேன் அவங்க ஊழியத்தை. அக்கா எனக்கு சாட்சி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி நாங்கள் அவமானப்பட்டு திரும்ப போய் தான் எங்களை பயன்படுத்தினாருனாங்க. கையை உயர்த்தி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் சொன்னதை அந்த விசுவாசத்தை அப்படியே நானும் எங்கள் வீட்டுக்காரன் நம்பி கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணி மறுபடி நாங்கள் ட்ராவல்ஸில் போனோம். அங்கே போய் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்களுடைய 1.5 கேக்கு பயங்கர சேல்ஸ். 300 பேர் எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை பேர்? ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னது அத்தனை உண்மை. கையை உயர்த்தி நீங்கள் விசுவாசிங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பாருங்க, உடனே சொல்லுவார், அங்கே லாசரு மரிச்சிட்டான், எல்லாம் கிண்டல் கேலியா 4 நாள் ஆயிட்டு நாருமேங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை அறிஞ்சிருக்கிறேன், இப்பொழுதும் செவி கொடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுப்புறாரு. மரிச்சவன் டான் எழும்பிட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனுஷனை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா?
ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். கவனிங்க, இந்த ஆபிரகாமுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற வேலை. இப்போ கவனிங்க, அவங்க சொந்த சகோதரன், ஒன்று விட்டு ஒன்று சகோதரன் தான் லோத்து. சோதோமில் இருக்க அழிக்க இறங்கிட்டார். இவர் தடுக்கிறார். ஆண்டவரே, என் சகோதரன் ஒரு நீதிமான், ஒரு ஜெபம் பண்றவன் அங்கே இருக்கிறானே, நீ துன்மார்க்கரை அழிக்கும் போது அவனும் அழிக்கப்படுவானே. அப்போ சொல்றார், ஐயோ நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேங்கிறார். இப்படி பறந்து பேசுறார். 50, 45, 40, 30, 20, 10 ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த நீதிமான அந்த பட்டணத்திலிருந்து தூக்கிட்டு போய் தான் அவர் சோதாம் அழிக்கிறார். கைகளை உயர்த்தி. நீங்க நீதிமானா இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீர் அழிக்கக்கூடாது, நீர் நீதிமானை நீர் காப்பாற்றணும்னு சொல்றார். நம்முடைய இயேசு அதே போல தான். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம், ஆமா, அந்த வசனத்தை நீங்க வாசித்தா ஆண்டவர் சொல்றாரு, 34வது வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். வாசிமா. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படியே முழங்கால் படிடுங்க. சிலுவை காட்சியை பாருங்க, தலையில கை வைங்க. இந்த சத்தம், இந்த இரக்கம், இந்த மனதிற்கும் உங்களுக்கும் வரட்டும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதை விசுவாசிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பெருகுவீங்க. கர்த்தரை விசுவாசிங்க, பெருகுவீங்க. கர்த்தருக்கு முன்னால ஜெப வீரராயிருங்க, நீங்க பெருகுவீங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது.
நிரப்புமே. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.